ஃபைனலாக என்னோடய ட்ரைபாடை நான் அப்கிரேட் பண்ணிட்டேன். இது அமேசான்லேருந்தோ ஃப்ளிப்கார்ட்லேருந்தோ மீஷோலேருந்தோ வாங்கினது கிடையாது. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியும். அஃப்கோர்ஸ் அது ட்ரைபாட் தான். ஆனால் அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நானே ஆர்டர் பண்ணல. எஸ், எனக்கு இது வந்து ஒரு கிஃப்ட் தான். பட் இந்த பிராண்ட்லேருந்து சென்ட் பண்ண இது கொலாபரேஷனோ ப்ரொமோஷனோ கிடையாது. ஜஸ்ட் என்னோட பர்சனலாக எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க எனக்கு ஆர்டர் பண்ணி சென்ட் பண்ணது. ஏன்னா நான் ஒரு சின்ன ஒரு செல்ஃபி ட்ரைபாட் வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அதனால் இதில் வந்துட்டு ஏஐ ட்ராக்கிங்லாம் போட்டிருக்காங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்காக தான் மெயினாக இந்த ட்ரைபாட் ஆர்டர் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. பிகாஸ் நான் தனியாக வீடியோ எடுக்கிறேன். ஸோ ஏஐ ட்ராக்கிங் இருந்துச்சுன்னா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் எனக்கு எந்த ஐடியாவுமே இல்லை, என்னது ஏஐ ட்ராக்கிங் அப்படி இப்படின்லாம். சார்ஜர் கேபிள் கொடுத்துருக்காங்க, யூசர் மேனுவல் இருந்துச்சு. ட்ரைபாட் செம்ம ப்ரீமியமாக இருந்துச்சு. ஓப்பன் பண்ணது என் ஃபேஸில் அவ்வளோ ஹாப்பினஸ். இது என்னன்னு எனக்கு தெரியல. இது என்ன நம்ம வந்துட்டு கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ரியாக்ஷன் எதுக்கு கொடுக்குறேன்னா, இது ஓப்பன் பண்ணுறப்போ ஒரு சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. நார்மலாக ரொம்ப சீப் குவாலிட்டியில் இருக்கிறது ஓப்பன் பண்ணுறப்போ அந்தளவுக்கு ஒன்றும் ஃபீல் ஆகாது. பட் இது வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்மூத்தாக ஜெல்லியை மூவ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இது வந்துட்டு லாக்கு, தென் இது வந்துட்டு மொபைல் ஹோல்டர். மொபைல் வைக்கிறது அதுவும் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இது எப்படி பெருசாக்குறதுன்னு எனக்கு தெரியல. இவ்வளோ ஹைட் வரும்னு சொன்னாங்க. எனக்கு என்னமோ என்னோடய இடுப்பு அளவுக்கு தான் பத்துது. இதை வந்துட்டு நான் கண்டுபிடிச்சிட்டு வர்றேன். வெயிட் பண்ணுங்கள். கண்டுபிடிச்சிட்டேன். இதை ரொட்டேட் பண்ணால் அதை ரொட்டேட் பண்ணால் ரொட்டேட் ஆகும். ஆனால் அதுக்கப்புறமா பண்ண வேண்டியதை நான் பண்ணல. என்ன பண்ணுறதுன்னே தெரில எனக்கு. கண்டுபிடிச்சிட்டேன்னு நினச்சி, பட் கண்டுபிடிக்கல. வெயிட் பண்ணுங்கள். நான் ஒரு பெரிய விஷயம் கண்டுபிடிச்சிருக்கேன். இதான் ரிமோட். பார்த்தீங்களா, இதையே நான் இப்போ தான் கண்டுபிடிக்கிறேன். இதுலேயே உங்களுக்கு தெரியுதா நான் எந்த அளவுக்கு ஒன்றும் தெரியாமல் இருக்கேன்னு சொல்லிட்டு. எஸ், இந்த ட்ரைபாட் வந்துட்டு ஆக்சுவலி இதோட ப்ரைஸ் வந்துட்டு அரவுண்ட் 3200. பட் இது ரொம்ப லென்த்தி, ரொம்ப ஹைட்டு, என் மண்டை மேலே இருக்குது. நான் அதுக்கப்புறமா கடைசியில் அவங்கள ஸ்ட்ரைட்டாக பிராண்டே காண்டாக்ட் பண்ணி அவங்களே எனக்கு கால் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. பிடிச்சி இழுக்கணுமா, பிடிச்சி இழுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ, இவ்வளோ முட்டாளாக இருந்திருக்கோமே, இது கூடவா தெரிலன்னு தான் நான் அப்புறமா கண்டுபிடிச்சிட்டேன். இதோட கம்மியான சைஸ் வந்துட்டு லைக் 2000, அரௌண்ட் 2000லேயே இருக்குது. பார்த்தீங்களா கேமரா, இந்த சைடு வந்துட்டு ஒரு பட்டன் இருக்குது. ப்ரெஸ் பண்ணோன்னா இந்த லைட் வந்துட்டு ஆன் ஆயிரும். தென் கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்குது எனக்கு யூஸ் பண்ண. இதுதான் அந்த ஏஐ ஃபீச்சர். கேமராலேருந்து நம்ம வந்துட்டு 1 மீட்டர் தள்ளி நிற்கணும். நான் இப்படி பக்கத்தில் நிற்கிறதுனால தான் அது ஒழுங்காக ஒர்க் ஆக மாட்டேங்குது. நம்ம மூவ் ஆகிற இடத்துக்கு எல்லாமே அந்த ட்ரைபாட் வந்துட்டு அப்படியே நம்மளை லைக் ட்ராக் பண்ணி அப்படியே மூவ் ஆகும். அதான் ஏஐ ட்ராக்கிங் மோஷன் அதில் இருக்குது. செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ட்ரைபாட். இந்த ட்ரைபாடில் இன்னுமே நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. நம்ம இதை செல்ஃபி ஸ்டிக்காகவும் யூஸ் பண்ணலாம், கிம்பலாகவும் யூஸ் பண்ணலாம். தென் இதோட ஹைட் வந்துட்டு பாருங்கள், என்னோட மண்டை மேலே இருக்குது. நான் வந்துட்டு 159 சென்டிமீட்டர். இந்த ட்ரைபாட் வந்துட்டு 1.9 மீட்டர்ஸ் வரைக்கும் ஹைட் இருக்குது. இவங்களோட இன்ஸ்டா பேஜை நான் கேப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் அவங்களோட இன்ஸ்டா பேஜ்லேயே பயோவில் அவங்களோட வெப்சைட் வந்துட்டு அட்டாச் பண்ணியிருக்காங்க. அதில் செக் அவுட் பண்ணலாம். டாடா, பாய்.